ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் நாகராஜ் முத்தலட்சுமி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறோம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா, பொட்டுக்கடலை லட்டு தான் செய்ய போகிறேன். அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொட்டுக்கடலை லட்டு செய்யறதுக்கு தேவையான பொருள்: பொட்டுக்கடலை, தேங்காய் அரை மூடி, நட்ஸு, பாதாம், முந்திரி, நாட்டு சர்க்கரை, நெய். இதுக்கு தேவையான பொருள்: முந்திரி, பாதாம் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் கொஞ்சம் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து நட்ஸ் இருக்குல்ல பார்த்தீங்களா, அதை எல்லாத்தையும் வறுத்துக்கணும். வறுத்து போட்டதாக கொஞ்சம் மணமாக இருக்கும், நல்லா முறுமுறுத்தன்மை இருக்கும். அதனால் நல்லா வறுத்துக்கோங்க. அடுப்பு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வறுத்து கருகாது. ரொம்ப கருகுனா நல்லா இருக்காது, கருகுன வாசம் அடிக்கும். ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நல்லாவே வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு நம்ம கொஞ்சம் நெய் எடுத்து வச்சுக்கோங்க. டம்ளர் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நெய் வச்சு அதில் நம்ம தேங்காய் துருவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தேங்காய் வறுத்து போட்டால் தான் கெட்டு போகாது லட்டு. ஒரு 3 நாளைக்கு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்ற அளவுக்கு உங்களுக்கு கெட்டு போகாது. வறுக்காமல் போட்டிங்கன்னா உங்களுக்கு டக்குன்னே கெட்டு போயிடும், ஒரு நாள் தான் சாப்பிட முடியும். அதனால் நல்லாவே வறுத்துக்கோங்க. வறுத்து அது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ ஒரு ஜாரில் தேங்காய் வறுத்ததையும் நாட்டு சர்க்கரை எனக்கு தேவையான அளவு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், அரைச்சி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, தேங்காய், நாட்டு சர்க்கரை அரைச்சி வச்சுருக்கேன். இங்கே நெய், டம்ளரில் மிச்சம் நெய், மாவு, நட்ஸு இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு பவுல் எடுத்து அதில் கொட்டிக்கோங்க. பொட்டுக்கடலை மாவு அரைச்சி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதை கொட்டிக்கோங்க. அதை கொட்டிட்டு ஏலக்காய் ஒரு பாக்கெட் வாங்கி நான் தூள் பண்ணியிருக்கேன். நிறையா போட்டால் ஏலக்காய் போட்டால் காசு கொட்டும். ஒரு பாக்கெட் வாங்கி மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நான் போட்டுட்டேன். அது போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் அதையும் போட்டுருங்க. போட்டு நட்ஸு நம்ம வறுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நட்ஸையும் ஒன்றா போட்டு நல்லாவே மிக்ஸ் பண்ண வேண்டியதான். ரொம்ப சிம்பிளான ஈஸியான வேலை தான். அது நல்லாவே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும். ஏன்னா அந்த நாட்டு சர்க்கரை கெட்டி கெட்டியாக இருக்கும், நம்ம வறுத்தோம்ல அரைச்சோம்ல, அதனால் உங்களுக்கு கெட்டி கெட்டியாக இருக்கும். அதை நல்லா உதிரி பண்ணி விட்டிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு லட்டு மாதிரி நல்லா வரும். நல்லாவே இது பண்ணி விட்டுக்கோங்க, நல்லா பிணைஞ்சிக்கோங்க. கெட்டி இல்லாமல் நல்லா உதிரியாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா ரொம்ப கெட்டி கெட்டியாக இருந்தால் ஒரே இடத்துல பிடிக்கிறப்ப லட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப இனிப்பாக இருக்கிற மாதிரியே தெரியும். அதனால் கொஞ்சம் நல்லாவே பிணைஞ்சி விட்டுக்கோங்க. பிணைஞ்சி விட்டு நம்ம நெய் எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்கன்னா அந்த கிளாஸில், அந்த நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணாமல் ஊற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு பிணையிறதுக்கு லட்டு பதத்துக்கு வராது. சூடு பண்ணி ஊற்றிங்கன்னா கொஞ்சம் லட்டு பதத்துக்கு நான் சுட சுட பிணையிறப்ப கொஞ்சம் லட்டு இருக்கிற தன்மை வரும். அதனால் நல்லாவே சூடு பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நிறையா ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிணையணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே பிணைஞ்சு நல்லா லட்டு பிடிக்கிற மாதிரி எப்படி நம்மளுக்கு தன்மை வருதோ, உங்களுக்கு எவ்வளோ நெய் தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு நெய் எடுத்திருக்கேன். ஏன்னா எங்கள் வீட்டில் நெய் அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டோம், யாரும் அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க நெய். அதனால் நான் இந்த எடுத்திருக்கேன். அது நெய் ஊற்றி நல்லா லட்டு பார்த்து பிடிச்சிக்கோங்க. எனக்கு இதில் நான் 1/4 கிலோ பொட்டுக்கடலை, 1/4 கிலோ நாட்டு சர்க்கரை, அரை மூடி தேங்காய் எடுத்திருந்தேன். 19 லட்டு எனக்கு வந்துருந்துச்சு. உங்களுக்கு இது விருப்பம் இருந்தால் செஞ்சு சாப்பிடுங்க, நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.